நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் எல்லாம் இங்க வர்றாங்கல்ல, நேத்து ராத்திரி இங்க வந்தவனும் அவங்களுக்கு ஈக்குவலா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான குற்றவாளி. முதலாளி என்ன எப்பத்துல இருந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க? ஐயோ, அவர் ஒரு பேச்சுக்கு சொல்றாரா? ஓகே ஓகே. இங்க நீ கஞ்சா ஒளிச்சு வச்சிருக்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா வருவேனா என்ன? அந்த கஞ்சா மட்டும் கையில கிடைக்கட்டும், நான் போலீஸ் இப்ப தெருமுனையில நிறுத்த சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒன்னு அது வரைக்கும் நடத்தியே கூட்டிட்டு போவேன். உள்ள ஒன்றும் இல்லை சார். சரி, நீங்க வெளியே போய் நில்லுங்க. ஓகே சார். முதலாளி அவங்க போறாங்க, நான் போய் எடுத்து கொடுக்கட்டுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கண்டவங்களுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க இந்த வீட்டுக்கு வந்து தப்பு பண்ணிட்டீங்க. இந்த போலீஸ்காரங்க பயந்தவங்களையும் தெரிஞ்சு போச்சு. எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க? நீங்க அவங்களுக்கு இடத்த சொல்லலையா? கான்ஸ்டபிள் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எஸ்ஐக்கு எப்படிரா பேர் கிடைக்கும்? நீ பாத்துக்க, பொருளை அவரே தேடி கண்டுபிடிப்பாரு. அப்படின்னா உனக்கு அந்த மாதிரி பிசினஸே இல்ல. நேத்து ஒருத்தன் இங்க வரவும் இல்ல. அததானே நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானே நீங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ண சொல்லிருக்கீங்க. இது அவமானமா நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே இல்லைன்னு நீங்க நினைச்சாலே போதும். தப்பு இப்ப அதான் உனக்கு நடக்க போகுது. இனிமே உனக்கு கஷ்ட காலம் தான் வரப்போகுது. என்னுடைய கஷ்ட காலத்தை நான் என்னைக்கும் மறந்துட்டேன் சார். ஆனா அது கத்து கொடுத்த பாடத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதனால நான் இப்போ ஜாக்கிரதையா தான் இருக்கேன். அதுவும் நல்லது சார். இவன் நல்லா படிச்ச திருடி. நல்ல கேள்வி கேளுங்க. வீட்டோட உள்ள மட்டும் இல்ல, வெளியவும் நல்லா தேடி பாருங்க. தெரியும்யா, எங்க எப்படி செக் பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லி தர வேணாம். அதுல இல்ல, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நான் போய் சொல்லட்டுமா? ஐயோ, பேசாம முட்டாள். அதுதான் போதைப் பொருள். இது என்னடி? எஸ்ஐ சார் பிரில்லியன்ட். உன்கிட்ட தான் கேக்குறேன், இது என்னது? எனக்கு தெரியாது சார். இவளுக்கு எதுவும் தெரியாது. யோ வாயா சார். இதை திறந்து இதுல என்ன இருக்குன்னு இவகிட்ட காட்டு. பிசினஸ்க்கு வசதியா இருக்கிற மாதிரி தான் கஞ்சாவை இங்க ஒளிச்சு வச்சிருக்கிறேன். கஞ்சாவா? இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. வீடை பூட்டுறதுக்கு சாவி எடுத்துட்டு வந்துட்டல? எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அப்பாவித்தனமா முகத்தை வச்சுக்கிட்டு நிக்காத. அப்புறம் நீ ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருந்துக்க. சார், இது கஞ்சா இல்ல, பிரவுன் சுகர் மாதிரி தெரியுது சார். பிரவுன் சுகர்? சாமிடா, அதை என்கிட்ட கொடு. அது கஞ்சாவே தான் சார். இவளோட கஸ்டமருக்காக ஒளிச்சு வச்சிருக்கா. முட்டாள் எப்படிடா மாறுச்சு? எனக்கு தெரியாது முதலாளி.
மண்ணு. இதான் கஞ்சாவா? அம்மா, பிரீத்தி ஆண்டி, நான் தான் கால் பண்ணேன். நீங்க எந்த போனும் பேசக்கூடாது. சிஏ சார் தம்பியோட பொண்டாட்டி தான் லைன்ல இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? கோபிகிருஷ்ணன் சாரோட தம்பி ஆர்கே சாரோட ஒய்ஃப். பேசுக பேசுக. ஹலோ பிரீத்தி, அங்க என்ன பிரச்சனை? வீட்டு ஓனர் சுரேந்தர் இருக்காரு இல்லையா, அந்த ஆள் இங்க எதையோ கொண்டு வந்து மறைச்சு வச்சுட்டு போலீஸோட இங்க வந்திருக்காரு. ஆனா அவங்களுடைய பிளான் உடஞ்சு போச்சு. வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. கோபி மாமா வர சொல்லவா? அதுக்கான அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. நீ போனை எஸ்ஐ கிட்ட கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். அந்த ஆள் அந்த சுரேந்தர் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காருடி. இதை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் வரவா? வேண்டாண்டி, அதுக்கான அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்தா நானே உனக்கு கால் பண்றேன். சரி. இது வேற யாராவது இருந்திருந்தா அடிச்சு பல்ல உடைச்சிருப்பேன். இங்க கஞ்சாவோட ஒருத்தன் வந்தாங்கிறது உண்மைதான் சார். அதை இந்த வீட்டுல வைக்கிறத இவன் பார்த்திருக்கான். சரி, அப்படின்னா கஞ்சா எங்க போச்சு? அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சார். நீங்க அவளை மிரட்டி கேளுங்க, அவதான் அதை மாத்திருக்கா. 2 அடி அடிச்சா உண்மையை சொல்லிடுவா. இப்போ ஒன்னதான் அடிக்கணும். சொல்ல போனா இவ சிஏ சாருக்கு தெரிஞ்ச பொண்ணு. நான் போதை மருந்து கேஸ்ன்னு நம்பிதான் நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு தான் இப்ப அசிங்கமா இருக்கு. சிஐ சாருக்கு மட்டும் தெரிஞ்சா நான் நல்லா மாட்டிப்பேன். சார் எதுக்கோ ஒரு தடவை மறுபடியும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்தனா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். முதலாளி, நீங்க வாங்கிட்டு வரும்போது பேக்கெட் மாதிரி இருக்குமோ? ஐயோ, எனக்கு ஊ மேலதான் சந்தேகமா இருக்கு. முதலாளி, மேடம், அது என்னைய கூப்பிட்டீங்க? எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதே தப்பான இன்ஃபர்மேஷன். அது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் அதை ஆரம்பத்திலேயே சொன்னேன். அது தெரிஞ்சும் நான் என்கொயரி பண்ணலைன்னா அது எனக்கு தான் பிரச்சனை. இந்த விசாரணையை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். சாரி. முதலாளி, இப்ப என்ன பண்றது? டேய், பேசாம இருடா. இது ஒரு சாதாரண விஷயம்தான். சிஇ சார் கிட்ட சொல்லிட வேணாம். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்க. சாரி. இதுக்கப்புறம் நீ ஸ்டேஷன் பக்கமே வந்துடக்கூடாது. வண்டியை பின்னாடி ஏறா. வண்டி சரி முதலாளி. அந்த பொருள் எங்கடி? எந்த பொருள்? அதான் கஞ்சா. அது எங்கடி? அந்த மாதிரி இங்க நிறையவே இருக்கு. அதை உன்கிட்ட எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சகிச்சுக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதுக்கப்புறமே என்னை இங்கிருந்து துரத்துறதுக்கு நீ ஏதாவது வேலை பண்ணனா அதுக்கப்புறம் நீ ஜெயில தான் இருக்க போற. ஒன்னு நான் இங்க இருந்து அனுப்பாம விட மாட்டேன்டி. டேய், என் அம்மாவை பார்த்து சத்தம் போட்டு பேசுன. பேசுனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். இன்னும் முடியலடா. ஐயோ வேண்டாம். ஐயோ முதலாளி, போயிடலாம் முதலாளி, வாங்க. இல்லைன்னா அந்த பையன் நம்மளை உண்டிலன்னு பண்ணிடுவான். ஐயோ, மெதுவாடா. போங்க போங்க, பார்த்து கூட்டு போடா. பார்த்து படிக்கட்டு. ஐயோ, கண்ணு எரியுதே. டேய், போங்கடா.
இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா மண்ணை அள்ளி வீசுவேன். போயிடலாம். என்னங்கடா? வாங்க முதலாளி, நமக்கு டைம் சரியில்லை. முதலாளி உள்ள போங்க முதலாளி. இவனை பார்த்து. அம்மா, அம்மா கஞ்சான்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னதுமா? மனுஷங்களை மயக்கி அவங்களுக்கு போதை கொடுக்கறதுக்கான ஒரு பொடி. அது சாப்பிட்டா என்ன செத்து போயிடுவாங்களா என்ன? நீ ஏன்டா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த கவருக்குள்ளதான் அவங்க சொன்னாங்களே அந்த கஞ்சா, அது இதுக்குள்ளதான் இருந்துச்சு. அது எப்படிடா உனக்கு தெரியும்? அது சரி, நீங்க என்னையே ஏமாத்துறீங்களா? நீங்க இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்? ம். ம். அது சரி, அது நீ என்ன பண்ண? அது நான் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேம்மா. டேய், நீ எங்க வச்சு முதல்ல அதை போய் எடுத்துட்டு வந்துடுறா. கஞ்சா நம்ம கையில இருந்தா போலீஸ் நம்மள பிடிச்சிருவாங்க. அப்படின்னா உங்களை வர சொல்லுங்க. கஞ்சா இந்த வீட்ல உள்ள ஒரு ரூமில் தான் இருக்கு. எங்க? அதை போய் நீ முதல்ல சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஆனா ஏமா போலீஸால அதை கண்டுபிடிக்க முடியல? நம்மள வெறுப்பேத்துறதுக்காக சும்மா அவங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணிருக்காங்கம்மா. அதை இந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்னதுனால தான் அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வினு அதை எடுத்து ஒளிச்சு வச்சதுனால தானே நம்ம தப்பிச்சோம். இந்தாங்க. நீ இதை எங்கட ஒளிச்சு வச்ச? இது நாத்தடிக்குது இல்லையா? நாத்தடிச்சா பாட்டி இங்க இருந்து ஓடிடுவாங்கன்னு தான் பாட்டி படுக்கிற தலகாணி கீழே அதை வச்சுட்டு வந்தம்மா. டேய், நீ பயங்கரமான ஆள் தான்டா.
நீ பிறந்து இத்தனை வருஷம் ஆகி நீ தெரியாம பண்ணிருந்தாலும் நீ ஒரு நல்ல வேலைய முதல்ல பண்ணிருக்க. அதுக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தரேன். எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா போதுமா? இப்போதைக்கு என்னால வாங்கி கொடுக்க முடியாதுப்பா. எனக்கு சைக்கிள் தான் வேணும். எனக்கு சைக்கிள் தான் வேணும். எதுக்குக்கா போலீஸ் வந்தாங்க? அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து சோதனை பண்ணல அப்படின்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது இல்லையா? காமெடி பண்ணாதீங்கக்கா. கஞ்சா கேஸ்ல என்ன மாட்ட வைக்கிறதுக்காக வந்தாங்க. அப்புறம் இது அந்த சுரேந்திரன் வேலைதான். அந்த ஆள் கொண்டு வந்து வச்சுட்டு தான் போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன இருந்தாலும் அந்த ஆள் தான் இப்ப அசிங்கப்பட்டு நின்னா. இதுக்கப்புறமா அவன் அடங்க மாட்டான் போல. யோசிச்சு பாருங்க, அதை மட்டும் போலீஸ் எடுத்திருந்தாங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை நீங்க மாட்டல. ஆமா, வினு எங்க போனா? அவனை பாராட்டியே ஆகணும். அவன் எங்க போயிட்டான்? அவன் வெளியே கோவமா நின்னுட்டு இருக்கான். அச்சோடா, என்ன ஆச்சு? அவனுக்கு இப்போ சைக்கிள் வேணுமாமா. நான் போய் பார்த்துட்டு வரேன். டே வினு, உனக்கு என்ன பிரச்சனை? சைக்கிள் வேணுமா? எனக்கு வேண்டாம். எனக்கு சைக்கிளும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்கிட்ட யாரும் பேசவும் வேண்டாம். உனக்கு சைக்கிள் வேணும் அவ்வளவுதானே? நாம அதை ரெடி பண்ணலாம். போங்க, இங்க இருந்து போயிடுங்க. நீ கோவப்படாம இருந்தனா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன். இங்க இருக்கவங்களை காப்பாத்தின ஹீரோ ஆச்சு. உனக்கு ஏ சார்பா ஒரு பரிசு. சித்தாரா, தேவையில்லாத ஆஃபர்ல நீ கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அதை சாக்கா வச்சு இங்க சண்டை நடக்கும். என் அண்ணனோட பையனுக்கு நான் வாங்கி கொடுத்த சைக்கிள் இருக்கு. அவன் அதை யூஸ் பண்றதே இல்ல. அது அங்க சும்மா துருப்பிடிச்சு போய் தான் இருக்கு. ஏ வினு, அந்த சைக்கிளை நான் உனக்கு கொண்டு வந்து தரேன். இவ்ளோ பெரிய கிஃப்ட் நான் உனக்கு தரப்போறேன்னு சொல்ற, ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லுடா. அப்பாடி, இப்பயாவது சிரிச்சியே. அப்பனா சைக்கிள் ஃபிக்ஸ்டு. ஐயோ அம்மா, விடுங்க சொல்றேன். அடிக்கிறதெல்லாம் இல்ல, விடுங்க, வேண்டாம். கொல்லணும்டா. இந்த ஆள் அடிச்சு என்ன பிரயோஜனம்? நாம தான் ஏமாந்து போயிட்டோம்ல. சுமேஷ் 1 2 இல்ல 12,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் இவனால நஷ்டம் ஆயிடுச்சு. அந்த எஸ்ஐ வர என்ன அசிங்கமா திட்டுறான். இனி ஏதாவது உதவி கேட்டு அந்த ஆள்கிட்ட என்னால போக முடியுமா? நான் தான் உங்க கூட வரேன்னு சொன்னேன்ல. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நானா இருந்திருந்தா காலையில போலீஸ் வர வரைக்கும் அங்க காவல் இருந்திருப்பேன். சத்தியமா சொல்றேன், நீங்க கொடுத்த அந்த பார்சலை நான் மோந்து கூட பார்க்காம அங்க கொண்டு போய் அப்படியே வச்சிட்டேன் முதலாளி. அவ தான் எடுத்திருப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்மளுடைய இந்த பிளானும் வீணா போச்சு. இனி நம்ம கிட்ட ஒரே பிளான் தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு நாம தீ வைக்கணும். அப்ப எல்லாரும் வெளியே ஓடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க இல்லாத நேரமா பார்த்து வேற பூட்டை போட்டு பூட்டிடணும். அவங்க கிட்ட 1 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படின்னா பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்னு சொல்லு. எனக்கு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் அதை கொடுக்க தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க தங்கியிருக்க ஒவ்வொரு நாளும் என்னோட உடம்புக்கு தான் கேடு. ஆனா நம்ம அந்த வீட்டுக்கு போகாம இருந்தாலே போதும் முதலாளி. என் கையில அடிபட்டு சாகாம போடா. ஐயோ சுமேஷ், அவ தெருநாய் மாதிரி அந்த வீட்டை காலி பண்றதை நான் பார்க்கணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். வேற வழி பண்ணாதான்ப்பா என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவ உடைஞ்சு போய் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி அழுது என்னை காப்பாத்துங்கன்னு வந்து என் காலில் விழுகணும். அது உன்னால முடியுமா? முடியும். ஆனா அதுக்கு வேற பிளான் பண்ணணும். இந்த தடவை பாலா இல்ல, அவங்க 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள பிளான் பண்ணுவோம். குழந்தைங்களை தொட்டா அவளுக்கு வலிக்கும்ல. அவங்க ஸ்கூல் போகும்போது அவங்கள கடத்திடலாம். இல்லனா வண்டி அடிச்சு அவங்கள ஆத்துல தள்ளிடலாம். இல்லனா தண்ணியில் அமைக்க அவங்கள கொண்டுடலாம். இதுல எதை பண்றதுன்னு நாம முடிவெடுப்போம். ஏன்னா பாலாவை காலி பண்றதுக்கு இதான் நமக்கு வழி. பையன் இல்லாட்டி பொண்ணு, 2த்துல யாருன்னா ஒருத்தர் இல்லாம போகணும். அக்கா, நீ பிடிக்க வேண்டாம்.
நானே எனக்கு தனியா ஓட்டிக்க தெரியும். நீ இன்னும் கத்துக்கலடா. நீ கத்துக்கிற வரைக்கும் நான் இப்படி பிடிச்சுக்கிறேன். பிடிக்க வேண்டாம்க்கா, நானே தனியா ஓட்டிக்கிறேன். டே வினு, நீ கீழே விழுந்துருவ. அக்கா பிடிக்க வேண்டாம்க்கா. நீ பிடிச்சனா நான் உன்னை அடிக்க போறேன் பாரு. ஐயோ வினு, வினு, மா வினு சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான். மா வினு கீழே விழுந்துட்டாமா. கடவுளே, பார்த்து எழுந்துரு. நான் தான் உங்ககிட்ட அப்படியே சொன்னல, நீ கீழே விழுந்துருவேன்னு. நீங்களே பாருங்க. சைக்கிள் எடுத்து ஓட்ட சொல்லி உன்னை யாரா சொன்னது? சித்தாரா வரும்போது சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானடா போனா. இதை கொண்டு போய் வச்சுட்டு உள்ள போங்க. எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்ன? வலிச்சாலும் வாங்கிக்கும். சைக்கிள் ஓட்டாதுன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அம்மாவும் பையனும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? புது சைக்கிள் வாங்கியிருக்கீங்களா? என்னன்னு சொல்றது பிரீத்தி? சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசியில சித்தாரா அவங்க வீட்ல இருந்து சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்திருக்கான். இது வந்ததுல இருந்து சைக்கிளை விட்டு இறங்கவே மாட்டான். ஏறும் போது கீழே விழுந்துட்டான், மறுபடியும் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அம்மா கிண்டல் பண்றத வச்சு நீ கவலைப்படாத, சரியா? இன்னும் 2 நாள்ல நீ கீழே விழாம அம்மாக்கு சைக்கிள் ஓட்டி காட்ட போற. ஆனா அதுக்கு வேற ஒருத்தரால ஓட்ட முடியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.